அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். நாளைய நாள் பிப்ரவரி மாதத்தின் 15ஆம் தேதி, மாசி மாதத்தின் 3ஆம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மகா சிவராத்திரியானது இருக்குது. இந்த நாளில் நம்ம சிவபெருமானை நினச்சி விரதம் இருந்தாலும் சரி, நைட்டெல்லாம் கண் முழிச்சு வழிபாடு செஞ்சாலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல விதமான கஷ்டங்களும் கவலைகளும் துன்பங்களும் நீங்கி நல்ல ஒரு வளமான வாழ்க்கை அமையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த அற்புதமான நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்கள்னு மொத்தம் 3 வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா அன்றைய நாளில் வாங்கி வைக்க வேண்டிய பொருட்கள் குறித்து சொல்லியிருப்பேன். அதுலேயே 3 முக்கியமான பொருட்களை ஒன்று சேர்த்து வைங்க, இதன் மூலமாக பண வரவு அதிகப்படியாக உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அடுத்த பதிவு பார்த்திங்கன்னா அன்று முடிஞ்ச வரைக்கும் காலையில் வெறும் வயிற்றில் அல்லது இரவுக்குள்ளார சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் குறித்து சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் சொல்வதன் மூலமாக கஷ்டங்களும் தீரும், பணமும் கட்டுக்கட்டாக சேரும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்த பதிவு பார்த்திங்கன்னா குளிக்கும் தண்ணீர் பரிகாரம். அந்த ஒரு குளியல் முறையை யார் ஒருத்தங்க நாளைக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, அதாவது காலை நேரத்துலையும் எடுத்துக்கலாம், காலை குளிக்க முடியாதவங்க மாலை நேரத்தில் வீட்டில் பூஜை செய்யும்போது குளிப்பாங்க, அல்லது கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் அதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு போகலான்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி குளித்தாலும் சரி, இரவுக்குள்ளார எப்போ வேணாலும் நீங்கள் அந்த குளியல் முறையை எடுத்துக்கலாம். அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கும்போது 1000 பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அத்தனையுமே உங்களை விட்டு நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். பணமும் பல மடங்கு சேரும் அப்படின்னே சொல்லலாம். நான் மேலே சொன்ன அந்த 3 வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இது ஒரு பணவசிய பரிகாரம். இந்த ஒரு பரிகாரத்தை ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன். நிறைய சகோதரிகளுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்பட்டதை என் கூட கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்டெல்லாம் கூட நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் ஷார்ட்ஸ் வீடியோலையும் கொடுத்துருந்தேன். அதே அற்புதமான ஒரு பரிகாரம் தான் இந்த மகா சிவராத்திரி நாளில் உங்களுக்கு நான் கொடுக்க இருக்கிறேன். அனைவரும் செஞ்சு பலனடையுங்க. இந்த ஒரு பரிகாரத்தை நாளைய நாளில் நீங்கள் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கும்போது யமகண்டம் நமக்கு மதியம் 12 மணிலேருந்து 1:30 வரைக்கும் இருக்கும். ராகு காலம்ங்கிறது மாலை 4:30லேருந்து 6 மணி வரைக்கும் இருக்கும். அந்த 2 நேரத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் நீங்கள் செய்யலாம். இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்வ இலை தான் நமக்கு தேவைப்படுது. இந்த வில்வ இலை அப்படிங்கிறது சிவபெருமானின் அம்சம் பொருந்தியதுன்னு சொல்லலாம். மேலும் பிரதோஷ நாளாகட்டும் இல்லை சிவபெருமானுக்குரிய எந்த நாளாக இருந்தாலும் சரி, அதுவும் குறிப்பாக இந்த மகா சிவராத்திரி நாளுக்கு வில்வ இலைகளால் நம்ம அர்ச்சனை செஞ்சோம் அப்படிங்கும்போது அளப்பரிய செல்வம் சேரும், கஷ்டங்கள் யாவும் தவிடு பொடி ஆகும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த வில்வ இலை மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு மரமாகவும் பார்க்கப்படுது. உங்களுக்கு எல்லாருக்குமே நான் இதுக்கு முன்னாடி பதிவிலே சொல்லியிருக்கிறேன். மகாலட்சுமி இழந்த தன்னுடைய செல்வங்களை மீண்டும் பெறுவதற்காக சிவபெருமானுடைய அம்சமான ஐஸ்வரேஸ்வரரிடமிருந்து வரம் பெறுவதற்கு இந்த ஒரு வில்வ மரமாக தான் அவதரித்தாங்க, அப்படி தான் அவங்க தவம் செஞ்சாங்கன்னு சொல்லியிருப்பேன். அந்தளவுக்கு வில்வ மரத்தோட முக்கியத்துவம் குறித்து சொல்லியிருப்பேன். மகாலட்சுமி தாயாருக்கும் இந்த மரத்துக்கும் என்ன தொடர்பு என்பது குறித்தும் சொல்லியிருப்பேன். சரிங்களா? இப்போ நீங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சிருப்பீங்க. அதனால் இந்த வில்வ இலை நாளைக்கு எல்லா கோவில்லையுமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் போயிட்டு அதில் பார்த்திங்கன்னா 3 இலைகள் இருக்கும். சிவபெருமானுடைய 2 கண், கூடவே நெற்றிக்கண், இந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் இந்த வில்வ இலையானது இருக்கும். இந்த 3மே நீங்கள் எடுத்துருங்க. அதாவது இப்படி ஒன்று எடுத்திங்கன்னா அதில் 3 இருக்குது இல்லையா, அதை நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இதை சுத்தமான தண்ணீரில் நீங்கள் கழுவிக்கோங்க, ஒரு கிளாத்து வச்சு தொடச்சிக்கோங்க. அடுத்து நமக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண வேண்டி இருக்குது. இதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சந்தனம், பவுடர் சந்தனமோ வில்லை சந்தனமோ ஏதாவது ஒரு சந்தனம் எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் ஜவ்வாது கலந்துக்கோங்க. ஜவ்வாது இல்லைன்னா பச்சை கற்பூரம் கலந்துக்கோங்க. கொஞ்சம் பன்னீர், ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, அது ஊற்றிக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணி மாதிரியும் இல்லாமல் இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு ஊதுபத்தி குச்சியோ ஒரு தீக்குச்சியோ பயன்படுத்தி இப்போ நான் சொல்லக்கூடிய இதை அந்த 3 இலையிலையும் நீங்கள் எழுதுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமசி வசி, நமசி வசி, நமசி வசி. சகல விதமான செல்வத்தையும் ஈர்த்து தரக்கூடிய சிவபெருமானுடைய நாமம் அப்படின்னு கூட சொல்லலாம். அவருக்குரிய மந்திரம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம்.
நமசி வசி இதை வந்து அந்த இலையில் எழுதுங்க. நீங்கள் குச்சியை பயன்படுத்தி இது இப்படி எழுதும்போது அது வந்து தெளிவாக வந்து தெரியாது தான், இருந்தாலும் அதை பற்றிலாம் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் எழுதுறீங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா போதும். இப்போ 3 இலையிலையும் இதை வந்து எழுதிருங்க. கொஞ்ச நேரம் இதை அப்படியே வந்து உலர விட்டுருங்க. அதன் பிறகு இப்போ நீங்கள் சுத்தமாக தான் இருக்கிறீங்க, பீரியட்ஸ்லாம் இல்லைங்கும்போது இது பூஜை அறையில் சிவபெருமான் படத்தின் முன்போ மகாலட்சுமி தாயாரின் படத்தின் முன்போ வச்சுட்டு இந்த நமசி வசிங்கிறத 108 முறை வந்து சொல்லுங்கள். அங்கே ஒரு தீபமும் ஏற்றி வச்சு அந்த தீபத்தை பார்த்த மாதிரி மனதார வேண்டிக்கோங்க. நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும்னு ஆத்மார்த்தமாக வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க. பீரியட்ஸில் இருக்கிறவங்க ஹால்லையே வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இந்த ஒரு மந்திரத்தை வந்துட்டு சொல்லலாம். அசைவம் சாப்பிட்டுட்டீங்க அப்படிங்கும்போது இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லக்கூடாது, சரிங்களா? இப்போ இந்த காஞ்சிடுச்சு இல்லையா அந்த எழுதுனதெல்லாம், இப்போது இந்த இலையை நீங்கள் உங்களுடைய பர்ஸில், பீரோவில், ஹேண்ட்பேக்கில் எங்கே வந்து பணம் சேர்த்துவீங்களோ அங்கே நீங்கள் கொண்டு போயிட்டு வச்சுருங்க. வீட்டில் ஜிப்லாக் கவர் இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த கவரில் போட்டு வச்சிங்கன்னா இலை வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இல்லைங்க நான் ஓரளவுக்கு சேஃபாகவே வச்சுக்குவேன் அப்படின்னா நீங்கள் அப்படியே டைரெக்டாக கூட வைக்கலாம். இந்த வில்வ இலை வந்து காஞ்சு போனாலும் இதனுடைய சக்தி வந்து குறையவே குறையாது. அதிகப்படியான நேர்மறை ஆற்றலை தான் வெளியில் கொண்டு வரும். மேலும் இதில் நம்ம எழுதுவதற்கு செல்வத்தை தருகின்ற சந்தனம், பன்னீர், அது கூட ஜவ்வாதி, இந்த மாதிரி வாசனை பொருட்களையும் வந்து கலந்துருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரை வந்து வசியம் செய்யும். இங்கே எல்லாமே ஒன்று சேர்ந்து தான் நமக்கு பலன் கொடுக்க போகுது. இது எத்தனை நாள் வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் வச்சுருங்க. அதுக்கும் மேலேயும் கூட வச்சுக்கலாம். இலை டேமேஜ் ஆனால் நம்ம இதை வந்துட்டு தூக்கி போட்டலாம், சரிங்களா? அது வரைக்கும் நீங்கள் அப்படியே வந்து வச்சுருங்க. இதை எழுதி வச்ச யோகம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பண கஷ்டங்களும் நீங்கி பணம் வந்து மழை போல் குவியும் அப்படின்னே சொல்லலாம். இந்த இலையை டேமேஜ் ஆகிடுச்சின்னு நீங்கள் தூக்கி போடுறத விட அந்த டேமேஜ் ஆன இலையை கூட நீங்கள் செவ்வாய் வெள்ளி எந்த நாள் வசதிப்படுதோ அந்த நாளில் சாம்பிராணி போடுவீங்க இல்லையா, அதில் நீங்கள் அப்படியே நுணுக்கி பவுடர் மாதிரி போட்டு வீடு முழுக்க காட்டுறது, பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல காட்டுறது, இதெல்லாமே வந்து உங்களுக்கு பணவரவில் இருக்கக்கூடிய அந்த திருஷ்டிகள், தடைகள் எல்லாத்தையும் நீக்கி நல்ல ஒரு தாறுமாறான பணவரவு வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது உங்களுக்கு அதிகமாக கிடச்சிச்சு அப்படிங்கும்போது, அதாவது எனக்கு ஒரு 6-7 இலை கூட கிடச்சிச்சு அப்படிங்கும்போது ஒரு 3 இலை உங்களுக்கு அதில் வந்து நமசி வசின்னு எழுதி நீங்கள் உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க. இன்னொரு 3 எழுதி உங்கள் கணவருடைய பர்ஸில் வைங்க. 1 பீரோவில் வைங்க. உங்கள் வீட்டில் பொண்ணு பையன் எல்லாம் வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க, சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய பர்ஸ்லையும் கூட இதை வந்துட்டு நீங்கள் வைக்கலாம். இதை நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்களேன். இதன் மூலமாக வர பலன்களை பார்த்து நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா இது பார்த்திங்கன்னா சித்தர் குறிப்பு ரகசிய பரிகாரம். பொதுவாக இந்த மாதிரி சூட்சமமான பரிகாரத்தை எல்லாம் நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு மட்டும்தான் நான் வந்துட்டு கொடுப்பேன். ஆனால் இந்த ஒரு பரிகாரத்தை இந்த அற்புதமான நாளில் நீங்கள் எல்லாரும் செஞ்சு பலனடையணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் உங்களுக்கு பொதுவாக வந்து கொடுக்குறேன். ஸோ யாருமே வந்துட்டு இதையை தவற விட்டுறாதீங்க, அவசியமாக வந்து செய்யுங்க. கிடைக்காத பொருள் குறித்து நான் ஒன்றும் சொல்லலை, எல்லாத்துக்குமே நாளைக்கு இந்த ஒரு இலையானது கிடைக்கும். நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு நாளை இரவுக்குள்ளே, மேலும் பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்ம கண் விழிச்சிட்டு தான் இருப்போம். அதாவது திங்கட்கிழமை காலையில் வரைக்கும் கண் விழிக்கிறதெல்லாம் வந்து உண்டு. அதுக்குள்ளே கூட நீங்கள் எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம். அற்புதமான பலன் அப்படிங்கிறது நிச்சயம், சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு மாலை 6 மணிக்கு மேலே தானே இந்த சிவராத்திரி தொடங்குது, அப்போலேருந்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும், அதாவது திங்கட்கிழமை காலையில் வரைக்கும் கூட நீங்கள் இதை வந்துட்டு செய்யலாம். சூப்பரான பலன் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.